காய்ஸ் இன்னிலேருந்து ஸ்ட்ரிக்டான டயட்டுக்கு வந்துட்டேன். காலையிலேயே வந்தோடனே எக் ஒயிட்டும் கொஞ்சம் பீஃபும் வாட்டர் மிலனும் ரைஸும் சாப்பிட்டு வந்து கம்பெனிக்கு வந்து கிளம்பிட்டேன். இந்த வாரம் மட்டும் ஃபுல்லாவே பீஃப் தான் இருக்கு என் டயட்ல. கம்பெனிக்கும் பாத்தீங்கன்னா பன்னீர், கொஞ்சம் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் மிலன் எடுத்துட்டு போயிட்டேன். கண்டிப்பா இனிமேட்டு ஸ்ட்ரிக்டான டயட் தான் கைஸ், நோ சீட் மீல். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் ரைஸ், கொஞ்சம் பீஃப், அதுக்கப்புறம் எக் ஒயிட், கொஞ்சமா பீன்ஸ், சேம் மீல் தான். ஃபுல்லாவே ரைஸ் மட்டும் தான் வச்சு என்னோட டயட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரீ ஒர்க் அவுட்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் ஆட் பண்ணிக்கினேன், சேம் மீல். அதுக்கப்புறம் ஜிம் வந்தாச்சு கைஸ். இன்னைக்கான ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா ஷோல்டர், ட்ராப்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் தான் ட்ரைன் பண்ணேன். ஷோல்டருக்கு பாத்தீங்கன்னா எப்போ போடுற மாதிரி ஒரு 4 வேரியேஷன், அதுக்கப்புறம் பை ட்ரை வந்து சூப்பர் செட்டு, 3 வேரியேஷன் எல்லாமே போட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணேன். நல்லா வந்து செம பம்பா இருந்தது பாடி. இந்த பம்பை பார்க்கும்போது தான் கட் பண்ணலாமா இல்ல பல்க் பண்ணலாமான்ட்டு கன்ஃபியூஷன் ஆகுது. என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லா ஒர்க் அவுட்டும் போட்டு எல்லாம் ஃபைனலா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கைஸ். ஆப்ஸ் எல்லாம் இன்னைக்கு ட்ரைன் பண்ணல. அதுக்கப்புறம் பாடி பார்த்தேன் எப்படி இருக்குதுன்ட்டு. மேல இருக்கிற ஆப்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷோ ஆகுது. ஒரு நாள் கொஞ்சம் டயட் இருந்ததுக்கு லைட்டா. எவ்வளவு நாள் வந்து ஆப்ஸ் வந்து ஃபுல்லா விசிபிள் ஆகுது அப்படின்ட்டு லைட்டா மினி கட் மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறேன் டயட்ல. பாப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. போஸ்டிங் எல்லாம் கொஞ்சம் அச்சு பார்த்துன்னு இருந்தேன். பாடியில பாத்தீங்கன்னா வாட்டர் கொஞ்சம் ஹோல்டு பண்ண வச்சு கொஞ்சம் ஃபேட் இருக்கிற மாதிரி தெரியுது. பாப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சமா ரைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பீஃப், அதுக்கப்புறம் 1 ஹோல் எக் மட்டும் சாப்பிட்டு இன்னைக்கான நாளை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கைஸ். புதுசா பாக்குறவங்க எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க.